எல்லாருமே நிறைய ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பானது. பொதுவாக ஒவ்வொரு அர்த்தத்திலும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. இந்த ராசி கட்டணத்திலேயே ஆடி மாதம் இருந்தது. இந்த ஆடி மாதம் சொல்லக்கூடியது கடக ராசி. கடக மாதத்துல சந்திரன் சொல்லக்கூடிய தெய்வம் தான் அந்த சிறப்பு. சந்திரன் தான் ஆட்சி பலங்கள். அந்த கடக ராசி சந்திரனுடைய வீட்டுக்குள்ளேயே பரமேஸ்வரன் சிவபெருமான் சூரியன் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் இந்த கடக ராசிக்குள்ளேயே சூரிய பகவான் வந்து நிற்கக்கூடியவர். இப்ப என்ன அப்படின்னா பார்வதிக்குள்ளேயே ஐக்கியமாகக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அதனாலதான் இந்த மாதத்தை சிறப்பான மாதம் சொல்வார்கள். அதான் பரமேஸ்வரன் பராசக்தியாக இருக்கக்கூடிய சக்திக்குள்ளேயே சிவபெருமான் அடக்கமானக்கூடிய மாதம். அதனால இந்த மாதத்தை ஆடி மாதம். இந்த மாதத்துல தான் ஓரறிவில் இருந்து எல்லா 5 அறிவு ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் உயிர் ஓட்டம் அதிகமாகும். அதான் முழு பூச்சி எல்லா பறவைகள் பட்சிகள் எல்லாமே இதெல்லாம் இடம்பெற்று. அதனாலதான் இந்த மாதத்துல பொதுவாக வேர்வையினால் வரக்கூடிய வியாதிகள் ஸ்கின் அலர்ஜின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வரக்கூடியது. அதனாலதான் இந்த மாதத்துல கணவன் மனைவிகள்லாம் அந்த மாதிரியான தாம்பத்தியம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதனாலதான் இந்த ஆடி மாதத்தை சக்தியே பரமேஸ்வரின் ஒரு சக்திக்குள் அடக்கம் அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடிய மாதம்ன்றதுனாலதான் அது இந்த மாதத்திலே இந்த மாதம் நடக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டையாக ஒரு யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ மேக்சிமம் எல்லாம் காலத்துக்கு தோஷத்தை தான் பிறக்கிறது எல்லாமே மேக்சிமம் தான் பார்த்தீங்கன்னா. அதனாலதான் இப்போ உற்பத்தியாக இருக்கக்கூடிய கருவுற்ற கற்பனைகள் பிறக்கக்கூடிய மாதத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எந்த விதமான தோஷங்கள் தாபங்கள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஆடி மாதமானது இப்போது இந்த வருடத்திலே செய்யக்கூடியதுனாலதான் ரொம்ப உயர்வான இந்த மாதத்தில 18ஆம் தேதி எவ்வளவு சிறப்பாக கொண்டாடுமோ அவ்வளவு பொருள் சிறப்பு. பஞ்ச பூதங்கள் இளம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் 5 பூதங்கள் மோதிர விரல் வந்து நிலம், சுட்டு விரல் வந்து நீர், சட்டை விரல் நெருப்பு, ஆழ்காட்டு விரல் வந்து காற்று, நடுவிரல் ஆகாயம். இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் அந்த விரல் சார்ந்த ஒரு தியானம். இப்ப நெருப்புன்னு ஒரு விரல் சொன்னாங்க காட்டுறது. அப்ப நெருப்பு ராசி அப்படின்னா மேசராசி, சிம்மராசி, தனுராசி. நெருப்பு ராசியா இருக்கிறவங்க எல்லாருமே ஏதாவது ஜபம் தவங்கள் பண்ணீங்கன்னா அந்த விரல் மேல வரல வச்சு ஜபம் பண்றது நல்லது. ரிஷபராசி, கன்னியா ராசி, அதே மாதிரி மகர ராசி இல்லைங்களா? இங்க மண் ராசி நீலராசி மோதிர விரல் இந்த ராசிக்கு இந்த விரலால அதிகமா பயன்படுத்தணும். பொட்டு வைக்கிறது சின்ன விஷயங்கள் ராசிக்காரங்க